ஆன்மீகம் முத்தமிழில் நவக்கிரகங்களின் உணவுப் பயிர்கள்: கோதுமை, நெல், சோளம், தினை, கொள்ளு, கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், தவசம். நவக்கிரகங்களின் தானியங்கள்: தட்டப்பயிறு, நிலக்கடலை, சிறுபயிறு, கொண்டக்கடலை, உளுந்து, மொச்சை, கானம், பச்சைப்பட்டாணி, எள்ளு. ஆன்மீகம் முத்தமிழில் நவக்கிரகங்களின் அடிப்படையில் உணவு தானியம்னு கோதுமை தோசையாக சுட்டு சாப்பிட்லாம், இல்லை எண்ணெயில் வேக வச்சு சாப்பிட்லாம். அதாவது வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு எண்ணெயிலையும், குளிர்ந்த பிரதேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீர் மூலியம் வேக வச்ச சோளச்சோறு, கம்பச்சோறு, நெல்லுச்சோறு, கேழ்வரகு சோறு, தினை, மக்காச்சோளம்லாம் சேர்க்கலாம். வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு கோதுமை தோசை, நெல் கம்பந்தோசை, கேழ்வரகு தோசை எண்ணெயில் இது பண்ணி சாப்பிடலாம். வெயிலும் குளிர்ந்ததும் ஒத்துக்கிறவங்களுக்கு ரெண்டும் சேர்க்கலாம். இதில் எது சேர்க்கணுன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இதைத்தான் உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை உணருங்க அப்படின்னு ஆன்மீக முத்தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எனக்கு கோதுமை தோசை பிடிக்காது அப்படிம்பாங்க. அப்போ அவங்க கோதுமையில் செஞ்ச பலகாரங்களை சாப்பிட்லாம். அவங்க உடம்பு குளிர்ந்த பிரதேசத்தில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நீர்த்தன்மையில் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடணும். வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு எண்ணெயில் சேர்த்த தோசையாக சாப்பிடணும். அப்படின்னா தான் ஒத்துக்கணும். யார் யார் உடம்புக்கு எப்படி என்ன வேலை பார்க்கிங்களோ அந்த அடிப்படையில் தான் உணவுப் பொருளை சேர்க்கணும் அப்படின்னு ஆன்மீக முத்தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. நவதானியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறு பயிறு அவிச்சு சாப்பிடலாம். இது குளிர்ந்த பிரதேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒத்துக்கிடும். ஆனால் வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒத்துக்கிடாதுங்கும் போது அதை எண்ணெயில் பொரித்து வச்சு சாப்பிடுவாங்க. அதை தான் இப்போ காரம், இனிப்பு வகை என்ன பலகாரங்கள் செய்கிற கடையில் வச்சுருப்பாங்க. பாசிப்பயிறு வறுத்து வச்சுருப்பாங்க, கொண்டக்கடலையை வறுத்து வச்சுருப்பாங்க, சிறுபயிரை, தட்டைப்பயிரை, பச்சைப்பட்டாணி, மொச்சை இதெல்லாம் நீர்த்தன்மையிலே வச்சுருப்பாங்க. அவிச்சும் பொரிச்சும் வச்சுருப்பாங்க. இது அவங்கவுங்க உணவு முறையில் எந்த வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு எண்ணெயில் பொரித்ததும், குளிர்ந்த பிரதேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீரில் பொரித்ததும் ரெண்டும் ஒத்துக்கிறவங்களுக்கு சேர்ந்துக்கிடும். இதை அனுசரித்து தான் உணவு முறை சாப்பிட்ணும். எதுவுமே தேவையில்லைன்னு இல்லை. ஒரு உயிரினத்துக்கு தேவையில்லாதது இன்னொன்றுக்கு தேவைப்படுது. அதனால் வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீர் சத்தை சூரிய கதிர்வீச்சு எடுத்துக்கிடும். இதனால தான் எண்ணெயில் வச்சு பலகாரங்களை சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றனால எண்ணெயும் தண்ணியும் வெளியேறாது. அப்போ சூரிய கதிர்வீச்சு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டவங்களுக்கு ரத்தத்தில் உள்ள நீர்த்தன்மையை வெளியில் எடுத்துக்க முடியாது. அதனால தான் அவங்களே அறியாமல் ஆங்கிலத்தில் ஸ்வீட் கடை, காரக்கடையில் பொரித்த தட்டைப்பயிறு, சிறுபயிறு சாப்பிடுவாங்க. உணவகத்தில் அவிச்சு வச்ச மொச்சை, தட்டைப்பயிறு, சிறுபயிறு சாப்பிடுவாங்க. இது உணவே மருந்துங்கிற முறையில் அவர்களுக்குள்ள உடல் அளவீட்டை பொறுத்து வெப்ப கதிர்வீச்சு என்ற ராகுவும், குளிர் கதிர்வீச்சு என்ற கேதுவும் ரெண்டும் சேர்ந்துக்கிறவங்களுக்கு ரெண்டும் ஒத்துக்கிடும். இதை அனுசரித்து சாப்பிட்டா எல்லா உணவும் ஒத்துக்கிடும். ஆன்மீக முத்தமிழில் பருவங்களை 4ஆக சொல்லியிருக்கிறாங்க. மழைக்காலம், காற்றுக்காலம், பனிக்காலம், கோடைக்காலம். இந்த அடிப்படையில் உடம்புல வெப்பங்கள் ஏறும் இறங்கும். இந்த அளவீட்டு அடிப்படையில் தான் நம்ம நாக்கு நம்மளே அறியாமல் அந்த உணவு பதார்த்தங்களை சிந்தனைக்கு கொண்டு வரும். அப்போ சாப்பிட்டா அதுதான் உணவே மருந்து. பிறர் சொல்கிறாங்கன்னு சாப்பிட்டா அது மருந்தாகாது. அது வர்த்தகமும் ஆகிவிடும். இப்போ உதாரணத்துக்கு மதபேகம்னு புராணத்துலேயும், நீரழிவுன்னு மன்னராட்சிலையும், இப்போ ஆங்கிலத்துலேயும் சுகர்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாசிப்பயிறு சேர்க்கணும் அப்படிங்காங்க. சிலருக்கு பாசிப்பயிறு சேர்க்கிறத ஒத்துக்கிடாது அப்படிம்பாங்க. அதுக்கு தான் நம் ஆன்மீக முத்தமிழர்கள் பல வகையில் பாசிப்பயிரை உணவாக தயாரித்தாங்க.
அதில் ஏதாவது ஒரு வகை உணவு பயிர் தான் உடம்புக்கு ஒத்துக்கிடாது. அதை மட்டும்தான் நீக்கணும். எப்படின்னா, பாசிப்பயிறு சேராதா இல்லை பாசிப்பயிரே சேராதான்னு யோசித்து பார்க்கணும். பாசிப்பயிர்னா ஏதாவது ஒரு பயிர் வகையில் செஞ்ச உணவு தான் சேராது. இதைத்தான் பாசிப்பயிறு சேராது. அதுக்குன்னு பாசிப்பயிரே சேராதுன்னு எடுத்துக்கிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாசிப்பயிரில் பொடி பண்ணி வெல்லம் போட்டு பிசைஞ்சி பச்சரிசி மாவில் உருண்டை பிடிச்சி முக்கி பச்சரிசி மாவில் முக்கி நம்ம ஊரில் தமிழகத்தில் விளைஞ்ச நிலக்கடலில் உள்ள கடலெண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. அதை முந்திரி கொத்து அடிப்பாங்க. அது சாப்பிட்டா இந்த நீரிழிவுங்கிற நோய் குணமாகும். உடம்புலையும் இந்த வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு எண்ணெய் சேர்றதுனால அந்த சுகருங்கிற ஆங்கில சொல்ல உள்ளது சமன்படும். இதை பிடிக்காதவங்க இனிப்பு வகை கார வகை கடையில் பாசிப்பயிரை எண்ணெயில் கடலெண்ணெயில் வறுத்து மசாலா தடவி வச்சுருப்பாங்க. அதை சேர்த்துக்கணும். அது ஒத்துக்கிடும். முந்திரி கொத்து எண்ணெயில் வறுத்தது, அடுத்தது நீரில் உப்பு போட்டு வேக வச்ச பாசிப்பயிறு. இதே போல் வேர்க்கடலை மசாலா கடலை, எண்ணெயில் பொரித்த கடலை, அவிச்ச கடலை, பட்டாணி பொரித்தது, பட்டாணி அவிச்சது, பட்டாணி தேங்காய் மாங்காய் பட்டாணி போட்டு சுண்டலாக வைக்கிறது. இப்படி ஏதாவது ஒன்று தான் நம்ம உடம்புக்கு ஆகாது. மற்றதில் எது சேர்த்தாலும் நமக்கு சேரும். இது நாக்கின் அடிப்படையில் தான் தெரியும். அவங்கவுங்க உணவுப் பொருளை அவங்கவுங்களுக்கு உடம்புல உள்ள பிணியின் அடிப்படையில் ருசியாக தெரிஞ்சது தான். அதுதான் உணவே மருந்து. தலைவலி வந்ததுன்னா சூட்டுனாலே வரும். அதுக்கு எள்ளு பயன்படும். அரிசி உளுந்து அரைச்சி தோசையை சுட்டு எள்ளு மிளகாப்பொடி வச்சு சாப்பிடலாம். இல்லை இட்லி அவிச்சு எள்ளு துவையல் அரைச்சி சாப்பிடலாம். எள்ளு துவையல் சேராதவங்க எள்ளு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். எள்ளு மிளகாப்பொடி சேர்க்காதவங்க பிடிக்காதவங்க எள்ளு துவையல் சேர்த்துக்கலாம். காரணம், சிலர் வெயிலில் வேலை பார்ப்பாங்க, சிலர் குளிர்ந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க. சிலருக்கு வெயிலும் ஏற்றுக்கிடும், குளிரும் ஏற்றுக்கிடும். அதனால் ரெண்டும் பிடிச்சிக்கிடும். எது அவங்க நாக்குக்கு நல்லா இருக்குதோ அதுதான் உணவே மருந்து. இதை சாப்பிட்டா தலைவலிங்கிறது குணமாகும். எள்ளு நரம்புக்கு சம்மந்தப்பட்டது. கசப்பு சனீச பகவானுக்கு உள்ளது. நரம்பு சம்மந்தப்பட்ட நீர்த்தன்மை குறையும் போது தலைவலி ஒன்று பண்ணும். இதை சமன்படுத்தவே எள்ளு மிளகாப்பொடி அல்லது எள்ளு துவையல், எள்ளு உருண்டை அவங்கவுங்க பனிக்கு தகுந்தாக்கில் உணவை எடுத்துக்கிட்டால் அந்த தலைவலி குறைஞ்சிரும். அதாவது உடம்புக்கு தேவையான உயிர் சத்து கிடைக்கும் போது வேண்டாத சத்து வெளியேறிடும். இதைத்தான் பலகாரங்களில் பல வகைகள் எண்ணெயிலையும் அதே உணவு பயிரை உணவு தானியங்களை நீர்லேயும் வேக வச்சு நம்ம ஆன்மீக முத்தமிழர்கள் பலவித உணவு பதார்த்தங்களை அவரவர்கள் தேவைக்கு நாச்சுவைக்கு ஏற்ப அதனால தான் ஆன்மீக முத்தமிழர்களுக்கு தின்னுகெட்ட பரம்பரைன்னு ஒரு பழமொழி உண்டு. தின்னுகெட்டன்னா எல்லாத்தையும் தின்னுது. நாம் சாப்பிடக்கூடிய பதார்த்தம் என்ன பலகாரமாக இருக்கலாம். சிலருக்கு நீரில் வேக வச்சு தான் இருக்கலாம். சிலருக்கு ரெண்டும் சேர்ந்தது. எண்ணெய் பலகாரம் உள்ளவங்க ஆண் தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க, சூரிய கதிர்வீச்சு. நீர்த்தன்மை உள்ளவங்க பூமியில் உள்ள இது பெண் தன்மை. ஆண் பெண் கலந்த ரெண்டும் அரவாணி, அதாவது அர்த்தநாதீஸ்வரர், அழிக்கிரகம், ராகு கேதும் இந்த 3 அடிப்படையில் தான் உணவுகளை சாப்பிட்டு அந்த நோயை கெட்டு போக வைக்கிறது. உணவுங்க தின்னு கெட்ட நோயை அழிக்கிறத பரம்பரைன்னா தமிழர்கள் பரம்பரை. அதான் தின்னுகெட்ட பரம்பரைன்னு ஆன்மீக முத்தமில்ல இலக்கண மூலக்கூறு அடிப்படையில் ஆன்மீக தமிழர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் வெயிலில் வேலை பார்க்குறவங்க துவப்புத்தன்மை இரத்தத்தில் துவப்பு தேவைப்படுது. இதனால் சூரிய கதிர்வீச்சு நீரை எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் டீம்பாங்க. டீ அதிகமாக குடிப்பாங்க வெயிலில் வேலை பார்க்குறவங்க. ஆனால் குளிரூட்டப்பட்ட சிந்தனை ஆங்கிலத்தில் ஏசி அவங்க வேலை பார்க்குறவங்க ஈரத்தன்மையில் இருப்பாங்க. அவங்க கேதுங்கிற குளிர்ச்சித்தன்மை உடம்பு. அவங்களுக்கு நரம்புகள் சுருக்கம் அடிச்சிடும். இதுக்கு கசப்புத்தன்மைங்கிற சனி பகவானுடைய சுவை தேவைப்படுது. அதனால தான் கொட்டை வழி நீர், தமிழில் ஆங்கிலத்தில் காப்பி, இதை பெரும்பாலும் குடிப்பாங்க. வெயிலில் வேலை பார்க்குறவங்க டீ குடிப்பாங்க.
ஏசியில் வேலை பார்க்குறவங்க காப்பி குடிப்பாங்க. இது அவங்களே அறியாமல் அவங்க உடம்புக்கு தேவையான சத்துக்களை நாங்கிற முறையில் கேட்குது. இதை தான் தின்னு கெட்ட பரம்பரை அப்படிம்பாங்க. தின்னு நோயை சரிப்படுத்துகிற பரம்பரை, தின்னு கெட்ட பரம்பரை. சிலர் இந்த காவலராக இருப்பாங்க, அதாவது மேனேஜருக்கும் ரூமுக்குள்ளேயும் போவாங்க ஏசியில், வெளியில் வேலை பார்க்குறவங்கள்ட்டே இருப்பாங்க. அப்புறம் டீ வாங்க காப்பி வாங்குறதுக்கு வெயிலே அலைவாங்க. இவங்க வந்து 3ஆம் பாலினத்தை சேர்ந்த ராகு கேது அரவாணியும்பாங்க. பாலினத்தில் அந்த வெப்ப கதிர்வீச்சு குளிர் கதிர்வீச்சு அவங்க உடம்புக்கு ஒத்துக்கிடும். அதனால் அவங்க டீயும் குடிப்பாங்க, காப்பியும் குடிப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தா வெயிலில் வேலை பார்க்குறவங்க தோப்புத்தன்மை தேவைப்படுறதுனால டீ, குளிர்ந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு நரம்புக்கு கசப்புத்தன்மை தேவைனால காப்பி. ரெண்டையும் சமமாக வேலை செய்கிறவங்க டீயும் விரும்புவாங்க, காப்பியும் விரும்புவாங்க. இதனால தான் ஆன்மீக தமிழருக்கு தின்னு கெட்ட பரம்பரை அப்படிம்பாங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேளுங்க. உங்களுக்குள்ளே உள்ள தெய்வத்தை வெளியில் கொண்டு வாங்கிறது தான் ஆன்மீக முத்தமிழில் சூட்சமமாக சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ரவை பிடிக்காதா இல்லை ரவையே பிடிக்காதான்னு யோசிச்சு பாருங்கள். ரவைங்கிற ஒரு உணவுப் பொருள், அது பிடிக்காது ஒத்துக்கலாம். அது எந்த உணவுப் பொருள் ரவையில் செஞ்சது ஒத்துக்கிடாது. இதைத்தான் யோசிக்கணும். ரவை உப்புமா பிடிக்காதா, ரவா லட்டு, ரவா கேசரி, ரவா தோசை, ரவா பாயாசம், ரவை ஜீனி பசும்பால் கலந்து சூடுபடுத்தின ரவா பால் கஞ்சி, ரவா இட்லி, இன்னும் பல ரவா உணவு பதார்த்தங்களில் ஏதாவது ஒரு ரவையில் செஞ்ச ஏதாவது ஒரு உணவு பண்டம் மட்டும்தான் நமக்கு ஒத்துக்கிடாது, மற்ற எல்லாம் ஒத்துக்கிடும். ஆக மொத்தம் ரவை நமக்கு உடம்புக்கு தேவைப்படுது, சேர்த்து தான் ஆகணும். அது எதுன்னு அதை மட்டும்தான் நம்ம ஒதுக்கணுமோ ஒழிய எல்லாத்தையும் ஒதுக்கக்கூடாது. கத்திரிக்காய் நம்ம நரம்புக்கு சத்துக்களை உண்டு பண்ணுது, தேவைப்படுது, கசப்புத்தன்மை, சனி பகவானுக்கு உள்ள சுவை. அதனால தான் கத்திரிக்காவை சேர்க்கணுன்னாங்க. நம்ம கத்திரிக்காய் விட்டனால தான் இப்போ முட்டு வலி கை கால் வலி வருது. கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாதுன்னா எந்த கத்திரிக்காய் நம்ம உடம்புக்கு சேராதோ அந்த கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்க்கக்கூடாது. மற்ற அடிப்படையில் நம்ம சேர்க்கலாம். சைவம் விரும்புகிறவங்களுக்கு அவியலில் எப்படி கத்திரிக்காய் சேர்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் அசைவம் விரும்புகிறவங்களுக்கு கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் சேர்க்கணும்பாங்க. அப்போ வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு கருவாட்டு குழம்பும், நிழலில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவியல் சாம்பாருங்கிற முறையில் கத்திரிக்காய் உடம்புல சேரும்போது சேர்ந்துக்கிடும், அது ஊறல் எடுக்காது. இந்த உப்பில் போட்டது குளிர்ச்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஊறல் கொடுக்கும், அவங்க அதை சாப்பிடக்கூடாது. அதனால தான் ஆன்மீக முத்தமிழில் ஒவ்வொரு தொழில் அடிப்படையில் இவங்க இதை சாப்பிட்டா எடுத்துக்கணும், இதை சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு ஆகாதுன்னு கத்திரிக்காயையும் பல வகையில் தயாரிச்சிருப்பாங்க. கத்திரிக்காயை நெருப்பில் சுட்டு பிசைஞ்சி புளி கரைச்சி உப்பு போட்டு சிறு வெங்காயத்தை நறுக்கி மிளகாய் போட்டு நல்லா பிசைஞ்சி சாப்பிட்டா அது ஒரு உணவு வகை. கத்திரிக்காவை உப்பில் வேக வச்சு இயற்கையான சூரியன் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அவர் மூலியமாக உலர்த்தி அந்த கதிர்வீச்சு பட்டு வத்தலாக வச்சு சாப்பிடலாம். கத்திரிக்காவை பொரித்து சாப்பிட்லாம். கத்திரிக்காவை சாம்பாரில் போட்டு அவியல் வச்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காவை பச்சையாக போட்டு சாப்பிடலாம். கத்திரிக்காவும் சிறுபருப்பும் சேர்த்து நீரில் வேக வச்சு கத்திரிக்காய் கூட்டுங்கிற முறையில் சேர்க்கலாம். இந்த உணவு பழங்களை ஆன்மீக முத்தமிழர்கள் பல வகையில் கத்திரிக்காவை உணவுகளை தயாரிச்சிருக்கிறாங்க. அதில் ஏதாவது ஒன்று தான் பிடிக்காது. காரணம், வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு கத்திரிக்காய் பிடிக்காது. குளிர்ந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு கத்திரிக்காய் பிடிக்காது. வெயில்லையும் குளிர்ச்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அது எதுன்னு பார்த்து அவங்கவுங்க தான் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணுமே தவிர பிறர் சொல்கிறாங்கன்னு சாப்பிட்டா நமக்கு நரம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. அதனால் ஏதாவது ஒரு வகையான உணவுப் பொருள் கத்திரிக்காவை மட்டும்தான் நம்ம வேண்டான்னு மற்ற எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்காதீங்க வாயும்பாங்க. அப்போ அதே உருளைக்கிழங்கை அதே மேலை நாட்டுக்காரன் அழகு நிலையத்தில் கண்ணில் வைக்கான். அப்போ உருளைக்கிழங்கு சேர்க்காத நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு அவன் வர்த்தகமாக நம்மகிட்டையே நம்ம பொருளை வச்சே நம்மகிட்டையே வருமானம் பார்க்குறான். அழகு நிலையங்களில் உருளைக்கிழங்கு வைப்பாங்க, தக்காளி வைப்பாங்க, எதெல்லாம் நம்மளை சாப்பிடக்கூடாதும்பாங்களோ ஆனால் அவங்க செஞ்சால் அது பிணி தீர்க்கும் மருந்தும்பாங்க. அதே தானே நம்ம ஆன்மீக தமிழர்கள் ஒரு உணவு தானியங்களையும்
உணவு பயிர்களையும் உணவு காய்களையும் பலவிதமாக சமையல் செஞ்சு சாப்பிட்டாங்க. அதில் ஏதாவது ஒன்று தான் பிடிக்காது, அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற அடிப்படையில் உள்ளதை உருளைக்கிழங்க சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வாய்வுன்னா அப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸே திங்காமலாம் இருக்கணும். உருளைக்கிழங்கு சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு கிலோ 10 ரூபான்னா சிப்ஸு அதை விட ரேட்டு கூடலாம். இதை செய்கிறது மேலை நாட்டு உள்ள அடிப்படையில் செய்கிறாங்க. நம்ம பொருளை எடுத்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி நம்மக்கிட்டேயே அதிக விலைக்கு விற்காங்க. அப்போ அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் நமக்கு சாப்பிடும்போது வாய்வு வரணும்ல, ஏன் வாய்வு வர மாட்டேங்கி? இதை அவங்கவுங்க தான் யோசிக்கணும். இதனால தான் அனுபவ கல்வி தான் ஒருத்தரை மாற்றும் வழிய படிப்புங்கிறது நம்ம மேலோட்டமாக எது நல்லது எது தீயது என்று உணர தான் செய்ய முடியும். அதே உருளைக்கிழங்கு பச்சையாக செய்யலாம். உருளைக்கிழங்க பூரிக்கிழங்கா சாப்பிடலாம். உருளைக்கிழங்க பிசைஞ்சி உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடலாம். உருளைக்கிழங்க மசாலா, உருளைக்கிழங்க அசைவத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்க வேக வச்சு காய வச்சு அதை வத்தலாக பொரித்து சாப்பிடுவாங்க. இதே மாதிரி தான் தக்காளி, வெண்டைக்காய், சீனரிக்காய், பாவைக்காய், மாங்காய், தேங்காய் எல்லாமே. மாங்காய் வெட்டி மோரில் ஊற வச்சு அதை காய வச்சு இன்னும் நம்ம மூதாட்டிகள் மாங்கொட்டை குழம்புன்னு சாப்பிடுவாங்க. ஆன்மீக தமிழர்கள் பல வகை உணவுகளை ஒரே காயில் செஞ்சுருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு வகை உணவு தாங்க நம்ம பக்குவம் தான் ஒத்துக்கிடாத தவிர அதை மட்டும்தான் தனியாக ஒதுக்கணும். காரணம், ஒருத்தர் வெயிலில் வேலை பார்ப்பாங்க, ஒருத்தர் குளிர்ந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஒருத்தர் 2மே சேர்ந்துக்கிடும். அதனால் அவங்களுக்கு நாக்குக்கு எது சேரலையோ அதை மட்டும் ஒதுக்கிட்டு மற்ற அடிப்படையில் உணவு வகையில் உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்லாம். வாழைக்காவை சாப்பிடலாம். அதனால தான் வாழைக்காவை விரதத்தன்னைக்கு கண்டிப்பாக அவியலில் போடணும்பாங்க. வாய்வுன்னா நம்ம முன்னோர்கள் ஏன் வாழைக்காவை கண்டிப்பாக அவியலில் போடணும்னு சொல்லியிருப்பாங்க? வாய்வுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ரத்தத்துக்கு துவப்பு தேவைப்படுது. அது வாழைக்காயில் இருக்கிறனால ரத்தத்தை சுத்திகரிக்க வாழைக்காய் தேவைப்படுது. அதனால் வாழைக்காயில் எல்லா காய்கறியும் போடுவாங்க. வெண்டைக்காய் வேண்டான்னா வெண்டைக்காய் வத்தல் இருக்குது. வெண்டைக்காவை பொரித்து சாப்பிட்லாம், அவிச்சு சாப்பிட்லாம், குழம்புல போட்டு சாப்பிட்லாம். தக்காளியும் வெண்டைக்காயும் போட்டு பச்சடி வச்சு சாப்பிட்லாம். பலதரப்பட்ட உணவு வகையை ஒரே காயில் செய்கிறாங்க. அந்த பலதரப்பட்டதில் 8 வகை இருக்குதுன்னு உதாரணத்தை வச்சுக்கிட்டோன்னா 7 வகை சேரும், ஒரே ஒரு வகை தான் சேராது. காரணம், 3 தன்மை உடம்பு இருக்குது. அந்த தன்மை அவங்களுக்கு தான் தெரியும், பிறர் சொல்லி அறிய முடியாது. வெயிலில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக பொரிச்சதை சாப்பிட்டு தான் ஆவாங்க. இது இயற்கையின் நவக்கிரகங்களின் அடிப்படையில். குளிர்ந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க நீர்த்தன்மையில் வேக வச்சதை சாப்பிடுவாங்க. வெயிலும் ஒத்துக்கிடும், குளிரும் ஒத்துக்கிடுவாங்க, எல்லாமே சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதான் சொல்லுவாங்க, அவனுக்கு எதை தின்னாலும் ஒத்துக்கிடுது அப்படிம்பாங்க. அவங்க வெயிலையும் காய்வாங்க, மழையிலையும் நினைவாங்க, பனிலையும் காய்வாங்க. அதனால தான் பனிக்காலத்தில் சதைக்கு தேவையான உயிர் சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு புளிப்பு சுவையுள்ள தயிர் சாதத்தை மார்கழி மாதம் போடுறாங்க. எலும்புக்கு தேவையான உப்பு சத்துக்கள் கிடைக்க சூரிய ஒளி கதிர்வீச்சு முக்கியமாக தேவைப்படுறதுனால சித்திரை திருவிழா, பங்குனி திருவிழான்னு திருவிழாக்களை வெயில் காலங்களில் வச்சுருப்பாங்க. தேர் இழுக்கிறது கூட ஒரு வைத்திய முறை தான். நாம் எல்லோரும் முன்னால் தான் நடந்திருப்போம். ஆனால் தேருன்னு ஒன்று இழுக்கும்போது சாமியை பார்த்து பின்னோக்கி தான் இழுப்போம். அப்படிங்கும்போது இந்த படகு மாதிரி முதுகு வளைஞ்சிருக்கும். வளையும் போது முதுகு தண்டுவடம் அந்த சூரிய கதிர்வீச்சில் பட்டு உடல் ஆரோக்கியம் வரும். மேலும் குதிங்காலை கொண்டு தான் தேர் இழுப்போம். அப்போ எலும்புகள் வலுப்புறதுக்கு சித்திரை திருவிழா, மாசி திருவிழா, பங்குனி திருவிழான்னு வெயில் காலத்தில் தான் வச்சுருப்பாங்க. அதை சமம் செய்ய தான் புளிப்புத்தன்மையில் பானக்கரம், எலுமிச்சை ஜூஸு, மோர், இது பூரா உணவே மருந்து அப்படிங்கிற முறையில் ஆன்மீக முத்தமிழர்கள் ஆன்மீகத்தில் திருவிழாக்களை எடுத்தாங்க. இதைத்தான் தின்னுக்கிட்ட பரம்பரை தமிழர்கள் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தில் விளையக்கூடிய உணவுப் பயிர்கள், உணவு தானியங்கள், உணவு காய்கறிகளை வச்சு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வெப்ப கதிர்வீச்சு, குளிர் கதிர்வீச்சு, சூரிய கதிர்வீச்சு, நிலவு கதிர்வீச்சுகளை சமம் செய்ய உணவு மூலிமா சாப்பிட்டு அந்த பிணியை கிட வைக்கிறது தான் தின்னு கெட்ட பரம்பரைன்னு ஆன்மீக தமிழர்களை பெருமையாக சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சால் மேலை நாட்டுக்காரர்களுக்கு
வர்த்தகத்துக்குரிய உணவுப் பொருள் தானியப் பொருள்கள் அவர்கள் கொள்முதல் பண்ண முடியாது. இதனால் இதை சாப்பிடாதீங்காமா. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால், சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது இந்த இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் உருளைக்கிழங்க சிப்ஸு சாப்பிடக்கூடாதா, பொரியலில் போட்டு சாப்பிடக்கூடாதா, அவிச்சு சாப்பிடக்கூடாதா, வேக வச்சு சாப்பிடக்கூடாதா, பச்சையாக சாப்பிடக்கூடாதா, எதை சாப்பிடக்கூடாதுன்னு தனியாக சொன்னால் யாரும் சொல்ல மாட்டாங்க. காரணம், அவங்க ஆராய்வு பூரா அவங்க மேலை நாட்டில் உள்ள பனிக்காலம், கோடைக்காலம், காற்றுக்காலம், மழைக்காலம் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்வாங்க. அப்போ ஆராய்ச்சி செய்யும்போது நம்ம தமிழகத்தில் பருவநிலை மாறி இருக்கும். அவங்க செஞ்சது இங்கே செய்யும்போது பருவநிலை மாறும்போது பருவத்துக்கு ஏற்ற பருவநிலை சமச்சீர் செய்யாது. மாறாக குளறுபடியான உடல்நிலையை சீர் செய்யணும். அதனால தான் சிலருக்கு ஒவ்வாமை, குமட்டல் போன்றவை ஏற்படுகிறது. இது அவர்களுக்கு மேலே குற்றமில்லை. காரணம், அவர்கள் ஆராய்ச்சி அந்த பருவநிலையில் செய்கிறாங்க. அதுக்கு ஒத்துப்போகுது. அதே பருவநிலை வரும்போது தான் அந்த மருந்தை சாப்பிட்டவனுக்கு சரி வரும். அதனால தான் சிலருக்கு ஒத்துக்கிடுது, சிலருக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கிடும்பாங்க. காரணம், இந்த 3 தன்மை எல்லார் உடம்புலையும் உண்டு. 3 விதமான வெப்பக்கதிர்வீச்சு, குளிர்கதிர்வீச்சு 2 சேர்ந்துக்கிறது. இது அவங்கவுங்க தான் தெரிஞ்சு உணவுகளையும் உணவு பழக்கங்களையும் சாப்பிடணும். அப்போனா தான் உணவே மருந்து. மாறுதலாக உணவுகளை உட்கொண்டால் என்ன தின்றாலும் பிணி தீராது. காரணம், அவரவர்களுக்குள்ள தெய்வத்தை அவரவர்கள் தான் உணர வேண்டும். அதாவது அனுபவம் என்றது. மூளை பயிற்சிக்கு காதை இழுத்து குளிர்ந்த காற்று வெப்பக்காற்று உள்ளே செல்வதன் மூலம் மூளைக்கு பயிற்சி தெரிகிறது. இது பிள்ளையார் வழிபாடு. அதிகாலை கழுத்து வரைய நீரில் சாகசம் செய்வது சங்கீதம் உள்ள குரல் வளம் பெறுவது. இது சங்கீதத்துக்குரிய கலைவாணிக்குள்ள வழிபாடு. ஆற்று ஓடும் நதிநீரில் வலதுகை இடதுகை, வலதுகால் இடதுகால், முன்புறம் பின்புறம், பக்கவாட்டில் அமைப்பில் சாய்ந்த அடைப்பில் நீச்சல் செய்வது நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் பயிற்சி. இதை லட்சுமிக்குரிய வழிபாட்டு அடிப்படையில் வைத்திய முறையாக கடைபிடிக்கப்படுகிறது. இதை சாதாரணமாக அவரவர் இருப்பிடத்திலுள்ள நீர்நிலையில் செய்யலாம். இதற்கென்று இப்போ தனியாக நீச்சல் பயிற்சி கட்டணம் என்று தனியாக வசூலிக்கப்படுகிறது. முன்னோர்கள் ஆன்மீக முத்தமிழர்கள் அதை பயிற்சி என்ற முறையில் இனாமாக தந்ததை இப்போ வர்த்தகமாக மாறிவிட்டது. கண்களை கருவெளியை மேல் கீழ் பக்கவாட்டில் மூடி முழித்து உருட்டுவது கண்களுக்குள்ள பயிற்சி. இது மீனாட்சியின் கண்களுக்கு ஒப்பாக சொல்வார்கள். நாசியிலிருந்து பிறந்தவர் பிரம்மா. பிராணத்துக்கு உரியவர் மூச்சு நாசியிலிருந்து வருகிறது. அதனால் படைக்கும் தொழிலான பிரம்மாவை நாசியிலிருந்து பிறந்தவர்கள் என்று ஆன்மீக முத்தமிழர்கள் சொல்வார்கள். பெண் அமைப்பு திருநாமம். பெருமாள் அவதாரம் பெரும்பாலும் மங்கையின் அவதாரமாக இருப்பதால் இதை விஷ்ணு அவதாரம் மங்கை என்று சொல்வார்கள். லிங்க வடிவில் வழிபடுவதை சிவலிங்க வழிபாடு என்பார்கள். நாக்கில் குறியிருப்பது சரஸ்வதி. அதாவது நம்ம பேசுகிற பேச்சினால் நல்லதும் விளையும் தீயும் விளையும். அதனால் பெரிய ஆயுதமே நாக்கு. அதை அடக்கி ஆளணும்னு சரஸ்வதி கலைமகளுக்கு ஒப்பாக சொல்வார்கள் ஆன்மீக தமிழர்கள். சிவப்பு அணுக்கள் சக்தி. வாயுபுத்திரனான அனுமன். 5 விரல்களும் பஞ்சபூதங்கள். இதைத்தான் ஐயா வழிபாட்டில் உலகமே உன் கையில் அடக்கம் என்பார்கள். இது செல்போன் என்ற கைபேசி சொல்வது கிடையாது. பஞ்சபூதங்களான உலகங்கள். அதாவது நாடி பிடிச்சி பார்த்தா உடம்புல பித்த நாடி, கபநாடி, வாயு நாடி என்ற நாடியின் அடிப்படையில் உடலில் உள்ள பிணிகள் என்ன என்பதை சொல்வதனால உலகமே கையில் அடக்கம் என்பதால் இதை தவறாக கைபேசியில் அடக்கம். கைபேசியில் எல்லா செயல்களும் செயல்பட முடியாது. காரணம், அலைவரிசை தடைப்பட்டால் அது செயல்படாது. ஆனால் நாடியில் அலைவரிசைகள் சீராக இருந்தால்தான் செயல்படும். இது இயற்கைக்கு மாறாக உள்ளதால் கைபேசி என்பது உலகம் கையில் அடங்கும் என்பது ஏற்றுக்கொள்ளும் பொருள் இருப்பதாக ஆன்மீக தமிழர்கள் ஐயா வழிபாட்டில் கூறப்படவில்லை. மாறாக பஞ்சபூதங்கள் தான் கையில் அடக்கம். அண்டம் சார்ந்துதான் பிண்டம். அண்டம் இல்லையே பிண்டம் இல்லை என்ற அடிப்படையில் தான் ஐயா வழிபாட்டில்
உலகம் கையில் அடக்கம் என்றார்கள். இதை வர்த்தக ரீதியாக கைபேசியில் அடக்கம். கைபேசியில் அடக்கம்னா 5 வயசு குழந்தைகளுக்கு கையில் செல்ஃபோனை கொடுத்தா அதுக்கு என்ன தெரியும், இல்லை பிறந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும். ஆனால் பிறந்த குழந்தைகளை உடலில் என்ன செய்யலான நிலை இருக்கிறதுன்னு பஞ்சபூதங்கள் உள்ள கை நாடியை பிடிச்சி சொல்லலாம். ஆனால் செல்லில் வச்சு சொல்ல முடியாது, கைபேசியில் வச்சு. இது இயற்கைக்கு மாறாக உள்ளதால் ஐயா வழிபாட்டில் சொல்லப்பட்ட கைபேசி கிடையாது. பஞ்சபூதங்களும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அடக்கம் என்பதையே உலகம் கையில் அடக்கம் என்று ஐயா வழிபாடில் கூறப்படுகிறது. 5 விரல்களை கொண்டு நேராக அரைந்தால் உடம்பில் எந்த பகுதியிலும் சிகப்பு தன்மையில் விரல்கள் படியும். இது வெப்ப கதிர்வீச்சு. அதே 5 விரல்களை மடக்கி குத்துவதன் மூலம் வீக்கம் ஏற்படும், பருமன் ஏற்படும். இதை குளிர்வீற்று என்ற அடிப்படையில் கேதுவின் குளிர்காற்று எனப்படும். வெப்பக்காற்று, குளிர்காற்று. இரத்தம் சிவந்தால் வெப்பக்காற்று மூலம் உடல் தாக்கப்படுகிறது. கையை மடக்கி வைத்து குத்தும் போதும் ஒரு பருமனான பொருள்கள் மூலம் தாக்குதல் போதும் வீக்கம் ஏற்படுகிறது. இது குளிர்காற்று. இது கேது பகவானின் அடிப்படையில் நிகழ்கிறது. இது அவரவர் அனுபவம் மூலமாக தான் தெரிந்து கொள்ளவே முடிய ஆய்வுகள் மூலம் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிடையாது. காரணம், கோடைக்காலம், மழைக்காலம், காற்றுக்காலம், பனிக்காலங்களில் மாறுபடும். இந்த 4 பருவங்களின் அடிப்படையில் தான் நம் உடம்பில் எந்த கதிர்வீச்சு ஏற்பட்டதனால் வீக்கம் ஏற்படுகிறது, இரத்தக்கட்டி ஏற்படுகிறது என்று அதற்குண்ட வைத்தியத்தை சாணியில் நெருப்பில் போட்டு வெப்பக்காற்றுங்கிற முறையில் ஒத்தனம் கொடுப்பார்கள். நீரில், குளிர்ந்த நீரில் கேதுவுக்கு பனிக்கட்டி என்ற முறையில் ஒத்தனம் கொடுப்பார்கள். வெப்பக்காற்றுங்க முறையில் சூடாகவும், குளிர்காற்று முறையில் குளிர்ந்த முறையிலும் ஒத்தனம் கொடுத்து அந்த வீக்கத்தையும் இரத்தக்கட்டையும் சரி செய்வார்கள். இதுதான் ராகு கேதுங்கிற வெப்பக்காற்று. இது உருவம் இல்லாதது. இதைத்தான் அந்தணர், அர்த்தநாதீஸ்வரர், அழிக்கிரகம் என்று ஆன்மீக முத்தமிழில் கூறப்படுகிறது. ஆன்மீக முத்தமிழில், இசைத்தமிழில் ஆன்மீக நம்பிக்கை உள்ள கண்ணதாசன் பார்த்தால் பசி தீரும் என்ற நாடகத்தமிழில், இசைத்தமிழில் கூறியிருப்பார். உள்ளம் என்பது ஆமை. அது மெதுவாக தான் போகும். அது அனுபவம் மூலியமாக தான் உணர முடியும். உள்ளம் என்பது ஊமை. அதை வெளியில் சொல்ல முடியாது. எதனால் வந்தது, ஏன் வந்தது. தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் சிலைதான். உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. அவரவர்கள் மனநிலையை பொறுத்து தான் தெய்வம் இருக்கிறது இல்லைங்கிறத அனுபவம் மூலியமாக தான் தெரிஞ்சு கொள்ள முடிய பிறர் சொல்லி அறிய வாய்ப்புகள் கிடையாது. காரணம், பருவங்கள் 4 தன்மைகள், சூரியன், சந்திரன், பூமி, சுழற்சி முறைகள் இந்த அடிப்படையில் மாறுபடும். மேலை நாட்டில் உள்ள தட்பவெப்பநிலை பிற மாநிலங்களில் இருக்காது. பிற மாநிலங்களில் உள்ள தட்பவெப்பநிலை மாவட்டத்தில் இருக்காது. பிற மாவட்டத்தில் உள்ள தட்பவெப்பநிலை வட்டத்தில் இருக்காது. வட்டத்தில் இருப்பது வார்டில் இருக்காது. இந்த அடிப்படையில் தான் அவரவருக்கு என்ன உடல் ரீதியாக தட்பவெப்பநிலை, வெப்பக்காற்று, குளிர்காற்று இரண்டும் சமநிலையை உணர்ந்து உண்டு உணவு மூலியமாக வைத்திய முறையை கடைப்பிடிப்போம். உண்டு திண்டுகட்ட பரம்பரைன்னு தமிழர்களை சொல்வார்கள். இது அனுபவம் மூலியமாக தான் தெரிந்து கொள்ள முடிய பிறர் சொல்லி அறிய வாய்ப்புகள் குறைவு. எடுத்துக்காட்டுக்கு பயின்றோர் சொல்வார்கள், ஆடு மாடுகள்லாம் ஈனின உடனே எந்திரிச்சு நடந்துடுது, மனுஷன் மட்டும்தான் பையன் நடக்கானவன். இது மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. ஆனால் அனுபவ ரீதியாக பார்த்தா மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் மாறுதல் உண்டு. வனவிலங்குகளுக்கு முதுகெலும்பு பக்கவாட்டிலும், மனிதர்களுக்கு முதுகெலும்பு குறுக்கு நெடுக்கிலும் உள்ளது. இதனால் இவர்கள் தவழ்ந்து ஊர்ந்து நடந்து வந்தால்தான் அந்தந்த உறுப்புகள் பலன் பெறும். ஆனால் கால்நடைகள், வனத்துறையில் உள்ள விலங்குகள் பக்கவாட்டில் நடந்தால்தான் அதன் உறுப்புகள் பயன்படும். இது இயற்கையின் நீதி, இயற்கையின் கோட்பாடு. இயற்கை கோட்பாடை மீறி செயல்பட்டால் உறுப்புகள் பலகீனமடையும். உதாரணத்துக்கு, ஒரு சிசு பிறக்கிறது என்றால் ஆரம்பத்தில் முதுகு தண்டுவடம் வலம் பெற படுத்தே முதுகு தண்டுவடத்தில் தான் படுத்து கிடக்கும். இதன் மூலயமா முதுகு தண்டுவடம், முதுகு எலும்பு பலப்பெறும். பிறகு இடதுபுறம் வலதுபுறம் ஒரு சாயும். இடதுபுறம் இதயம் இருக்கிறது,
வலதுபுறம் நுரையீரல் இருக்கிறது. சாயும் போது 2க்கும் அந்த உடல் பருமனின் அடிப்படையில் பயிற்சி உயர் அழுத்தம், தாழ்ந்த அழுத்தம், மிதமான அழுத்தம் செயல்படுகிறது. பிறகு குப்புற விழும். குப்புற விழும்போது மார்பகம் மட்டும் படும். மார்பகத்தில் வலதுபுறம் நுரையீரல், இடது பக்கம் இதயம். இதை அமுக்கி பயிற்சி செய்வார்கள். இதை தான் வளர்ந்ததுக்கப்புறமும் இதய நோய் வந்தவர்களை அழுத்தம் கொடுத்து உயிர் பிழைக்க வைக்கிறார்கள். இந்த வைத்திய முறையை இயற்கையே அவரவர் சிசுக்களின் உடல் அடிப்படையில் செய்கிறது. மார்பின் அடிப்படையில் ஊறும் பொழுது நுரையீரல், இதயம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. வலது முட்டு, இடது முட்டு, வலது கை முட்டு, இடது கை முட்டு வலிமை பெறுகிறது. இது பயிற்சி முறை. மாறாக விலங்குகள் பக்கவாட்டில் உள்ள எலும்புத்தகள் முதுகுத்தண்டுவடம் பலம் பெறவென்றால் அது நிமிர்ந்து தான் நிற்க வேண்டும். நிமிர்ந்தால்தான் அது மார்பு கூடு எலும்புகள், நுரையீரல், இதயம் 4 கால்கள் மூலம் நடக்கும்போது பயிற்சி அளிக்கப்படுகிறது. நம்மளே மாதிரி படுத்து கிடந்துன்னா அதுக்கு பலகீனமாயிரும். வனவிலங்குகளை போகிற நாம் நிமிர்ந்து நின்னால் நமக்கு பலகீனமாயிரும். அதனால தான் அன்றும் இன்றும் மனிதனுக்கு முதுகெலும்பு பொருளாதாரம் மாதிரி வாழ்வாதாரத்துக்கு சக்தி பொருளாதாரம் என்று முதுகெலும்பை உதாரணத்துக்கு கூறுவார்கள் முத்தமிழர்கள். தூசி சார்ந்த தொழில் பணிபுரிபவர்களுக்கு தூசி, நாசி செவிகளில் செல்லாமல் இருக்க இயற்கையாகவே ரோமங்கள் வளர ஆரம்பித்துவிடும். குளிர்ந்த பிரதேசத்தில் வாழ்பவர்களுக்கு வெப்பக்காற்று, குளிர்காற்று ஊடுருவி செல்வதனால் அந்த நாசி இடைவெளி விடாமல் இருப்பதற்காக ரோமங்கள் வளர்வதில்லை. இது இயற்கையில் பயிற்சி முறை வைத்தியங்கள். குறிப்பிட்ட பருவம் சிசுக்கள் எழுந்து நடக்கும் பொழுது வேகமாகவோ மெதுவாகவோ நடப்பதில்லை. அதனதன் உடல் பருமன் அடிப்படையில் இடுப்பு எலும்பு பருமன் அடிப்படையும் பயிற்சி பெறுவதற்காக காலை தத்தைக்கா பித்தைக்கா என்று வைக்கும். அதாவது அந்த அடிப்படையில் பைய எடுத்து வைப்பதனால்தான் பயிற்சி. அதைத்தான் நடைப்பயிற்சி. இப்போ வளர்ந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி நடக்கணும். அதாவது அவரவர் உடல் அடிப்படையில் மெதுவாக நடப்பது தான் நடைப்பயிற்சி. 5 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டர் கடக்கணும், 10 நிமிஷத்தில் 20 கிலோமீட்டர் கடக்கணும்னு எண்ணிக்கை போடுறது பயிற்சி கிடையாது. அது உடல் பலகீனம்தான் ஆகும். மெதுவாக நடப்பதற்காகத்தான் ஆன்மீக முத்தமிழர்கள் ஆலயங்களில் மன அமைதியோடும் மன சிந்தனையோடும் ஒரே முகத்தில் தியானம் செய்வது, 9 முறை வலம் வருவது, 18 முறை வலம் வருவது, 108 முறை வலம் வருவது என்று 9 அடிப்படையில் எண்ணிக்கையில் சுற்றுவார்கள். இதனால் உடல் உயிர் பாதுகாப்பும் உண்டு. களவு, பயம், திருட்டு என்ற எல்லாம் பயமும் இல்லாமல் ஆலயத்திற்குள்ளேயே வளம் வருவார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஆலயம் வலம் வருவது கௌரவ குறைச்சல் என்றும் நாகரிகமற்ற செயல் என்றும் வீதிகளில் செல்வதனால் சில அபாய உபாதைகள் ஏற்படுகிறது. ஆலயத்தில் சென்றால் பாதுகாப்பும் அமைதியும் கிடைக்கும். தெருக்களில் சென்று நடைப்பயணம் செய்யும்போது அவரை விட நாம் முந்திரணும், நம்மளை விட அவர் முந்திரணும் என்று போட்டி எண்ணத்தில் தான் நடைப்பயிற்சி நடமொழிய அவரவர் உடல் பருமன் அடிப்படையில் நடைப்பயிற்சி இருக்காது. பேர் நடைப்பயிற்சி, ஆனால் செல்வது ஓட்டப்பயிற்சி. நடைப்பயிற்சி என்றால் அடிமேல் அடியெடுத்து வைக்க வேண்டும். இதை தான் நடைப்பயிற்சி. அதாவது குழந்தைகள் எப்படி அடிமேல் அடியெடுத்து நடையெடுக்குமோ அதுதான் பயிற்சி. வேகமாக நடந்தால் அதற்கு பேர் ஓட்டப்பந்தயம். இதனால் நுரையீரலும் இதயமும் மேலும் பலகீனம்தான் ஆகும் என்பதை அன்றே முன்னோர்கள் சொல்லி ஆலயங்களில் வலம் வர சொன்னார்கள். ஆன்மீக முத்தமிழில் ஒவ்வொரு தனி மனிதனின் ஆண் பெண் அடிப்படையில் அவரவர்கள் உடலை உறுப்புகளை சமசீர் செய்து கொள்கிறது. வாய்மொழியமாக வெளியில் பணிக்கு செல்லும்போது தூசிகள் உள்ளேறிவிடும். அது அறிய வாய்ப்புகள் கிடையாது. இதற்காகவே துயில் கொள்ளும்போது உமிழ்நீர் வாய் வழியே கோழை என்ற அடிப்படையில் வழியும். அது எல்லா நேரத்திலும் வழியாது. அசடுகள் ஏற்படும் போது அந்த கோழை அடிப்படையில் வெளியே வந்துவிடும். இது இயற்கையாக மனிதனுக்கு உள்ள வைத்திய முறையை இயற்கை செய்கிறது. ஆன்மீக முத்தமிழில் இயற்தமிழில் துயில் கொள்க. இது மேலோட்டமாக பார்த்தா இதன் அர்த்தம் புரியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எது தேவையில்லைன்னு கழிவுன்னு நினைக்குமோ அது இன்னொரு உயிரினத்திற்கு தேவைப்படுகிறது. துயில் கொள்ளும் பொழுது
பருவமடைந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறுநீர் கழிவுகள் வெளியேறிவிடும். உயிர் அணுக்கள் உதிரங்கள் துயில் கொள்ளும் பொழுது துயிலில் ஏற்படும். துயில் என்றால் ஒரு சொல் இரு பொருள். தூக்கமும் துயில் என்று வரும். துணியை ஆடைகளை துயில் என்று தான் சொல்வார்கள். சிந்தனை அடிப்படையில் வெப்ப கதிர்வீச்சு குளிர் கதிர்வீச்சுகள் ஊடுருவி வெளியேற்றம் செய்யும் இயற்கை வைத்தியம். இது கழிவு என்று நம்ம அபாயப்படக்கூடாது. காரணம், இந்த துயில் மூலம் துயில் கொள்ளும்போது அந்த கழிவுகள் துயிலில் நிலத்திலோ நீரிலோ கழுவப்படும், தூய்மைப்படுத்தப்படும். அப்பொழுது மண்ணில் போட்டால் அதில் அந்த உயிரணுக்களிலிருந்து அணுக்கள் உருவாகி அதை உட்கொள்ளும் பறவை இனங்கள் மூலம் நம்மளுடைய அணுக்கள் செல்கள் மாறும். அதை உணவாக உட்கொள்பவர்களுக்கு இந்த திசுக்கள் அந்த அணுக்கள் மூலம் உடலில் மீண்டும் சுழற்சி முறையில் வரும். நீரில் தூய்மைப்படுத்தும் போது துயில்களை அந்த கழிவுகளை உட்கொள்ளும் மீனினங்கள் வளர்ச்சி அடைஞ்சி அணுக்கள் மீனின் அணுக்களோடு கலக்கும். அந்த மீனை என்றாவது ஒரு நாள் அதே மானிடர்கள் உணவாக சமைத்து உண்ணும்போது அந்த திசுக்கள் அணுக்கள் மீண்டும் மனித உடலுக்குள்ளேயே பரிமாற்றம் அடைகிறது. இதைத்தான் சுழற்சி முறையில் சூரியன் சந்திரன் பூமி சுழற்சி அடிப்படையில் எந்த கழிவும் இன்னொரு உயிருக்கு தேவைப்பட்டு அந்த உயிர்களின் மூலம் மீண்டும் அதே உயிருக்கே வந்து சடையும். உதாரணத்துக்கு தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும் போது அதை உண்ணும்போது நிலத்தில் இருந்தால் மண் தின்றுவிடும். அது உரமாகி செடியாகி பூவாகி காயாய் கனியாய் அது மறுபடியும் மனிதன்தான் உட்கொள்கிறான். நீரில் களையப்படும் போது அதை அங்கே உள்ள உயிரினமான புழு பூச்சி அதை உண்ணும் மீனினங்கள் மீண்டும் மனிதன் உணவாகி அதே அணுக்கள் அவர்களுக்கு மீண்டும் புதிய பரிணாம வளர்ச்சியில் திரும்ப கிடைக்கிறது. இதைத்தான் இயற்றமிழில் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைப்பு என்பார்கள். இது விவசாயம் சார்ந்த பழமொழின்னு சொல்லுவாங்க. கிடையாது. முழு என்றால் முழுமையான, பூ என்றால் விவசாயத்தில் ஒரு முழுமையான பூக்கு அடுத்தது பிஞ்சுக்கு அடுத்தது காய் கனி. இப்படி முழுமையாக அடையாமல் ஒரு பூவோலையே ஒரு செடி வாடிட்டுன்னா பயப்படக்கூடாது. அந்த செடியை பிடுங்கி அதே மண்ணில் உரமாக விட்டுறணும். முழு பூசணிக்காய், சனிக்கானா சனின்னா கரு சனிக்காய் எளிம்பாங்க, உற்பத்தி ஆகவில்லை. கானா முழுமை பெறவில்லை. முழு பூ சனிக்காய், முழுனா முழுமையான பூத்தது சனிக்கிழை வளர்ச்சி அடையவில்லை. அப்படின்னா என்ன செய்யணும்? அடுத்த வரி தான் முழு பூசணிக்காவை சோற்றில் இல்லை சேத்தில் விவசாய நிலங்களில் போட்டு மிதிப்பார்கள். தலை உரம், தொழு உரம், மாட்டுச்சாணம் பூரம் தொழு உரம், வனவிலங்குகள் உரங்கள் பூரம் தொழு உரம், தாவரங்கள் மூலம் இப்பொழுது கழிவுகள் பூரம் தலை உரம், மனிதர்கள் உள்ள கழிவுகள் பூரா உரமாக தான் சேரப்படுகிறது. கழிவு என்பதை முழுசாக அடையலை. அது ஒரு சிசுவாகவும் ஆகலை, பயிராகவும் ஆகலை, காயாகவும் ஆகலை, பூவாகவும் ஆகலை, பழமாகவும் ஆகலை. முழு பூசணிக்காய் சனிக்கானா முழுமை பெறவில்லைன்னா பயப்பட வேண்டாம். அதை மீண்டும் நிலத்தில் போட்டாலும் சரி நீரில் போட்டாலும் சரி இன்னொன்று அது உரமாக மாறிடும். உரமாக மாறி மறுபடியும் நமக்கு உணவுப் பொருளாகவும் மீண்டும் நம்ம பரிணாம வளர்ச்சி மூலமே நமக்கே வந்து சேரும். இதைத்தான் முழு பூசணிக்காவை சேற்றில் இல்லை சேற்றில் புதைச்சி ஊனா உரமாக்கு. இதைத்தான் முழு பூசணிக்காவை சேற்றில் மறைப்பு அப்படிம்பாங்க. இல்லை இது சோத்தில் மறைக்கிற பூசணிக்காய்னா இது இயற்கைக்கு மாறானது. ஒரு படப்பு சோத்தில் எத்தனை பூசணிக்காய் வேணாலும் மறைக்கலாம். ஆக மொத்தம் இது இயற்கைக்கு புறம்பானது. காரணம், சிலர் தவறு செய்யாமல் பலர் செய்திருப்பார்கள். அந்த பலர் நேர்மையானவர்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கூடி சொல்லி அவர்களை அந்த பணியிலிருந்து நீக்கம் செய்வதற்காக முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்கைக்கு மாறானது. பூசணிக்காவை சோத்தில் எப்படி வேணாலும் மறைச்சிக்கலாம், இது இயற்கை. ஆனால்
பூத்து காய் கனி ஆகாத முழுமை பெறாத சனிக்காதன வளர்ச்சி பெறாத பூனா பயிர். அந்த இதை வேஸ்ட் ஆகணுன்ற இந்த பருத்தி முளைக்கலை, உளுந்து முளைக்கலைன்னா விவசாயிகளுக்கு தெரியும். அதை அப்படியே உழவு ஓட்டி உரமாக மாற்றிடுவாங்க. மறுபடியும் நம்ம என்ன பயிரிடமோ அந்த சத்துக்கள் அது மூலிமா மறுபடியும் வனவிலங்குகளுக்கு, மனிதர்களிலிருந்து உணவாக விலங்குகளுக்கும், விலங்குகள் உணவாக மனிதர்களுக்கும், நீர்வாழ் உயிரினங்களுக்கு உள்ள உணவாக மனிதர்களுக்கும் பரிணாம வளர்ச்சி சுழற்சி முறையில் மாறி மீண்டும் நமக்கே வந்து சேரும். எதுவும் கழிவு கிடையாது. ஒன்றுக்கு தேவையில்லாதது இன்னொருக்கு தேவைப்படுகிறது. இதைத்தான் முழு பூசணிக்காவை சனிக்காய், சேத்தில் மறைப்பூ, மறைச்சி உரமாக்கு, ஊ என்றால் உரமாக்கு. ஆன்மீக முத்தமிழில் ஈயத்தமிழில் கூறிய விவசாயம் சார்ந்த கழிவுகளின் பயன்பாட்டை இலக்கண அடிப்படையில் எடுத்துரைத்திருப்பார். இது படிப்பு மூலம் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிடையாது. விவசாயம் என்ற அனுபவ விவசாயம் மூலமாக தான் தெரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. இது விவசாயிகள் தொழில் செய்யும் விவசாயிகளுக்கு புரியும். மீன் பிடிக்கும் மீன் தொழிலாளர்களுக்கு பிடிக்கும். உரம் சேகரிக்கும் உரம் தொழிலாளர்களுக்கு இதனுடைய தன்மைகள் தெரியும். படிப்பு மூலம் அறிந்து கொள்ளலாம் ஒழிய தெளிவுபடுத்தி கொள்ள முடியாது. அவரவர் அனுபவம்தான் தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். அதற்கு அந்தந்த தொழில் சார்ந்து அனுபவம் கிடைத்தால் மட்டுமே கிடைக்கும். மேலாட்டமாக சொன்னால் இது என்னமோ முட்டாள்தனம், மூட நம்பிக்கை அப்படின்னு உதாசீனப்படுத்த தான் தோன்றும். அனுபவம் தான் பக்குவ நிலையை பயன்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு அணில் வேப்பம் பழத்தை முழுங்கிடும் விதையோட. அது முழுங்கின இடம் ஒரு இடமா இருக்கும். அது போய் எச்சம் போட்ட இடம் இன்னொரு இடமா இருக்கும். அந்த எச்சம் விழுந்த இடத்துல பருவநிலை மாற்றத்தால் வெயில் மூலியமாக விதைகள் காயும், காற்று மூலியமாக உலரும், பனியின் மூலமாக பதப்படுத்தப்படும், மழையின் மூலமாக முளைப்பு விட்டு வேப்ப மரம் முளைக்கும். ஒரு விதையானது மரமாகி பல விதைகளை பரிணாம சுழற்சி முறையில் வளர்கிறது. இதையே பரிணாம வளர்ச்சி என்பது. இது விதைகள் மூலம், வனவிலங்குகள் மூலமும், நீர்கள் மூலமும், காற்று மூலம், பருவங்கள் நாள் அடிப்படையில் மாற்றங்கள். ஆகையால் எதுவும் கழிவு தேவையற்றது என்று ஒதுக்காமல் அனுபவ ரீதியில் சிந்தித்து செயல்பட்டால் ஆன்மீக முத்தமிழர்கள் கூறிய ஈயத்தமிழில் உள்ள முழு பூசணிக்காவை சேத்தில் மறைச்ச கதை மாதிரி மொழி புரியும். மேலோட்டமாக பார்த்தா தெளிவுபடுத்த தெரியாது, புரியாது. விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த பழமொழி. மாறாக பருவங்கள் மாறும்போது பலன் மீண்டும் பரிணாம வளர்ச்சியில் விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு சுழற்சி முறையில் கிடைக்கும். இதைத்தான் பரிணாம வளர்ச்சி என்ற அடிப்படையில் அனுபவ ரீதியால் உணர முடியும். ஆன்மீகம் முத்தமிழில்